வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக்குள்ளே போகும்போது ஒரு 2024 எனக்கு பிடித்த ஒரு மெமி ஒன்று பார்த்தேன். சரிங்களா, ஃபேஸ்புக்கில். அதில் வந்து நம்ம இந்தியா MS தோனி அவர்கள் கேப்டனாக இருக்கக்குள்ளே இருந்த அந்த இந்தியன் டீமையும் பங்களாதேஷ் டீம் அதையும் வச்சு சில விடயம் போட்டிருந்தாங்க. MS தோனி அவர்கள் கேப்டனாக இருக்கக்குள்ள இருந்த இந்தியன் டீம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாகவும், நம்ம பங்களாதேஷ் டீமை வந்து கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற ரீதியிலும் அந்த மெமி வந்து இருந்தது. அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, எவ்வளவு கோடி ஹிட் கொடுத்தாலும், எவ்வளவு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய நாட்டோட பிரதமர்கள், ஜனாதிபதிகள் தலைவா அப்படின்னு அந்த தமிழ் மொழி அவங்களோட வாயில இருந்து உச்சரிச்சு இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்றது இருக்கு அப்படி என்பதை தலைவர் எங்க இருக்கார் அப்படின்றதன் மூலம் அறிஞ்சு, அந்த தலைவர் ரஜினி அப்படின்றவர் பிறந்த நாட்டுக்கும் சரி, அவர் இருக்கிற ஊருக்கும் சரி, அவர் பேசுற மொழிக்கும் சரி, பல நாட்டு தலைவர்களையே திரும்பி பார்க்க வச்சு அடையாளம் கொடுத்திருந்தாலும், பல கோடிகள் லாபங்கள் கொடுத்திருந்தாலும், தமிழ் சினிமாவை உலகளவே பேச வச்சிருந்தாலும், ரஜினிகாந்த் அப்படின்றவர் காம் அண்ட் கூலா வந்து இருப்பாரு. அவருடைய சக்சஸை எப்பயுமே இங்க வச்சதில்லை, எந்த பந்தாவுமே பண்ணதில்லை. ஸோ அது MS தோனி அவர்களுடைய இது 50-50 வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ICC மினி வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IPL கப் அப்படின்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படி இருந்தாலும் கீப் அண்ட் காமா வந்து கூலா வந்து இருப்பார். அதே தான் தலைவர். அதுதான் அந்த மெமியோட இது. பங்களாதேஷ் டீமை பற்றி நமக்கு தெரியுமில்ல. அதை கமல்ஹாசன் அவர்களோட அந்த மெமி அமைய காரணம் என்னன்னா, ஒரே ஒரு படம் மக்களே, கடைசி படம் அவருடைய ஹிட் பாபநாசம். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு, அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அவருடைய படங்களை வாங்காம அவருக்கு அப்புறம் வந்த கார்த்தி அவர்கள், தனுஷ் அவர்களுடைய படங்களை வாங்கி அதை பல தியேட்டர்களில் போட்ட கதைகள் பல இருக்கு. முடிஞ்சு போச்சு கமல்ஹாசனோட நடிப்பு அப்படின்னு இருக்கக்குள்ள அவரே அதனால தான் பிக் பாஸுக்குள்ளே வந்தாரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம லோகேஷ் அண்ணா அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், அதாவது 5 நடிகர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், ஃபதுல் ஃபாசில் அவர்கள், நம்ம சூர்யா அண்ணாவோட என்ட்ரி, அப்புறம் வேற பல நட்சத்திரங்களோட கமல்ஹாசன் அவர்களும் நடித்தாரு. அது கதை தான் ஹீரோ. கதையில ஒரு கதாபாத்திரமா நடிச்சபடியா லோகேஷ் அண்ணாவோட திறமை, அனிருத் அவர்களுடைய அந்த இசை அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போச்சு. அப்ப அந்த ஒரே ஒரு வெற்றி வந்து எப்படி ஆட்டி வச்சது வேற. அதாவது இவர் ஆடினாரு. அதுக்கு உதாரணம், அந்த பிக் பாஸ் ஷோ அவர் நடத்திக்குள்ள இந்த விக்ரம் பட ஹிட்டாக முதல் கமல்ஹாசன் அவர்கள் இப்படி இருப்பாங்க. அந்த விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் மக்கள் ஒருத்தர் வின்னரா, பல கோடி மக்கள் பிரதீப் தான் வின்னர் அப்படின்னு முடிவே செஞ்சிருக்க, அந்த மனிதர் பிரதீப் பண்றவர் தனக்கு அந்த கைகட்டி நிக்கல மரியாதை, அதாவது ஆமாம் 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 அப்படின்னு அந்த ஆமாசாமி போடலன்றதான் பெரிய இது, அந்த ஒரு கர்வம். அதன் வெளிப்பாடா அந்த அப்பாவிய அவர் வெளியில் அனுப்பின விதம் இருக்கு பாருங்க. பண்ணாத குற்றத்தை பண்ணினார் அப்படின்ற மாதிரி மக்களை மதிக்காம அவர் பண்ணதே அந்த ஒரு படம் கொடுத்த அந்த ஹிட் அவர் எங்க இதுல வச்சிருந்தார் அப்படி என்பதை காமிச்சது. அது மட்டும் இல்லாம டார்ச்ல இருந்து டிவிக்கு தாவினது அப்படின்னு நிறைய இருக்கு. தாவறது முக்கியம் இல்ல, அந்த டார்ச்சை வச்சு இவர் டிவியை உடைச்சு போட்டுதான் அதுக்குள்ள எல்லாம் போனாரு. அந்த டிவியை பத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வீடியோக்கள் பதிவுகள் இங்க நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு படத்தோட வெற்றி இவரை எப்படி மாத்திச்சு, அது அப்படியே கீழே விழுந்தாச்சு. இப்ப கல்கி, இந்தியன் 2 இதை இனி எழுந்துக்கிறது கஷ்டம். சரியா? அப்படி இருக்கக்குள்ள அந்த மெமியை வந்து போட்டிருந்தார்கள். ஒரு படம் MS தோனி அவர்களுடைய இந்தியன் டீமையும் பங்களாதேஷ் டீமையும் தலைவர் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் MS தோனியாகவும், கமல்ஹாசன் அவர்கள் பங்களாதேஷ் டீமாவும் அந்த மெமி அமைஞ்ச காரணம் வந்து இதுதான். சரிங்களா? அது 100% உண்மை. அற்புதமான ஒரு மெமி. சரி, வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எதிராக கமல்ஹாசன் அவர்கள் பண்ண விடயங்கள் அன்றிலிருந்து அப்படின்ற மாதிரி சில ஆர்டிக்கல் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். கண்டிப்பா நம்ம வந்து அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் விட்டதைத்தான், தலைவர் வேணாம் அப்படின்னு சொன்னதுதான் கமல்ஹாசன் அவர்களுக்கு போயிருக்கு. அதையும் நமக்கு பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். வாயால பல பேர் வட சுடைக்குள்ள நம்ம உண்மை பேசுறதுல தப்பில்லைல்ல. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டு தலைவர் ரசிகர்களுக்கு விருந்துங்க. 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னா அதுதான். அதுவும் தலைவரோட 50வது வருஷம் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து தலைவர் ரஜினி அப்படின்றதால இந்த தமிழ்ல எத்தனை பேர் பேசுறாங்க, இந்த தமிழ் சினிமாக்கு எவ்வளவு கௌரவம் கிடைச்சது, அப்ப இப்படிப்பட்ட மனிதரை எப்படி கொண்டாடணும் என்பதற்காக விருந்தே காத்திருக்கு 2025. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா நீங்க வேணாயா விட்டு போயிருங்க ஐயா அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்களோட மக்களிட கோரிக்கை. சரிங்களா, அது என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடுவோம். ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எதிராக இப்ப நம்ம வந்து நான் எல்லாம் 2020ஆம் ஆண்டு தான் அந்த ஸ்மார்ட் போன் வாங்கினது, என்னோட காசுல, உழைச்ச காசுல. அதுக்கு அதை வச்சு தான் யூடியூப்புக்குள்ள வந்து நம்ம இப்போ வாழ்க்கை நல்லா இருக்கு. சரிங்களா, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பட் நான் ஆசைப்பட்டது யூடியூப். ஸோ அதை நான் பண்றேன். பட் அதுக்கு முதல் 2010ல இருந்து அப்பதான் டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சது. அந்த டெக்னாலஜி வளர வளர சோசியல் மீடியாக்கள் வரத்தான் நமக்கு பல உண்மைகள் நடக்கிற விடயங்கள் தெரிய வந்துச்சு. ஆனா அந்த 2010க்கு முதல் 2000 இருந்து 1990கள் 90s, அதுல அப்புறம் வந்து அந்த 85ல இருந்து 90s அப்ப நடந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப டெக்னாலஜி இருந்திருந்தா நிறைய விடயங்கள் வந்திருக்கும் வெளியில. ஓகே விடுங்க, நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பேசலாம். சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்ப தகவல்கள் என்னன்னா, நண்பன் என்றா என்ன, உயிர் நண்பன், உயிர் நண்பனை விடுமா, நண்பன் அப்படின்னா என்ன? என் நண்பனை பத்தி ஒருத்தன் வந்து எனக்கு முன்னுக்கு வந்து கெட்டது பேச முடியாது. அவன் பேசவும் இப்ப நான் ஒரு நண்பன், நான் ஒரு ஆளு, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு சபையில வந்து இருக்காங்க அப்படின்னா மீதி 8 பேருமே வந்து என்னை பத்தியோ இல்ல அவரை பத்தியோ தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்ல நண்பர்கள். சோ இவர் வந்து என்ன நினைப்பார் அப்படி என்பதற்காக அந்த பயத்திலேயே பேச விட்டுருவாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பங்கேற்ற எந்த மேடைகள்லையும் எந்த விழாக்கள்லையும், அது கமல்ஹாசன் அவர்கள் இருந்தாலோ இல்லையோ, கமல்ஹாசன் அவர்களை பத்தி யாருமே சிரிப்பூற்ற விதத்துல இல்ல அவரை பற்றி கடும் விமர்சனங்களோ பேசினது இல்லை. அதற்கு காரணம் தலைவருக்கு அது விருப்பம் இல்லை, தலைவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு பயம் ஒன்று இருக்கும், தலைவருக்கு முன்னுக்கு கமல் அவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா நண்பர், இதுதான் நட்பு. தலைவர் உண்மையா தான் இருந்திருக்காரு. ஆனா கமல்ஹாசன் அவர்கள் இருந்த மேடைகள்ல தலைவர் அவர்கள் இருந்தோ இல்லாத டைம்ல கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின விழாக்கள்லையோ, உங்க எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்களே இருக்கு, நீங்க பார்க்கலாம். விழாக்கள்லையோ சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், சரத்குமார் அவர்களா இருக்கட்டும், இன்னொருத்தரோட பேர் எனக்கு ஞாபகம் வரல, அவரும் கமல் அவர்களோட நெருங்கிய நபர் தான். இவங்கெல்லாம் தலைவர் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இருக்கைக்குள்ளேயே தலைவரை பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க, இல்லாத பொய்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, அந்த மனுஷனை நோடிக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அது நடக்கும் போதோ இல்லை அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ சொன்னதே இல்லை. நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே கமலுக்கு ரஜினியை பத்தி இப்படி சொன்னா பிடிக்காது அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலே அந்த வார்த்தைகள் வெளியில வராது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பல பேர், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், சரத்குமார் அவர்களா இருக்கட்டும், இவர் இருந்த விழாக்கள் தான் தலைவரை வந்து இப்படி விமர்சிச்சிருப்பார்கள். இதிலேயே தரம் தெரிஞ்சிருக்கும் தலைவர் அவர்கள் எப்படி அந்த நட்பையும் நட்பை பார்க்குறாங்க, தலைவர் நான் யாரு அப்படி என்பது இதிலேயே தெரிஞ்சிருக்கும். சில பேர் இந்த வாயால வட சுடுவாங்கல்ல, கமல்ஹாசன் அவருடைய அப்டேட் கொடுப்பாங்க, வேண்டிய படமே முடிஞ்சு கூட்டமே எல்லாம் 75 கோடி 80 கோடி, இன்னைக்கு 100 150 கோடியா, என்ன வட சுட போறீங்க? அப்படிப்பட்ட நபர்கள் தான் தலைவர் அப்படின்றவர் வந்து கழுகுமா. அந்த கழுகோட வந்து ஜெயிலர் கதை தெரியுமில்ல, ஆடியோ லான்ச், அதைத்தான் நான் சொல்றேன், கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். இதுதான் தலைவர் என்ற அந்த சுத்தமான மனசு. அதனால தான் பல பேர் அவரை இன்று 2010 பிறந்தவங்க கூட தலைவர் என்றாங்க, இந்த சுத்தமான மனசுக்கு தான். சரிங்களா, அந்த காலத்தில் மட்டும் டெக்னாலஜி இப்ப இருக்கிற மாதிரி இருக்கணும். பல உண்மைகள் வெளியில வந்திருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விட்டதைத்தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த நேரத்திலும் உலகநாயகன் ஆகலாம். சரிங்களா, அதுக்கு 6 இருந்து 60 வரை அவர் அந்த ஸ்டைலே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து உலகநாயகன் ஆகலாம். இது பாலச்சந்தர் ஐயாவே சொல்லியிருக்காங்க. தலைவர் நினைச்சா எப்ப வேணுமென்றாலும் உலகநாயகன் ஆகலாம். ஆனா கமல்ஹாசன் நினைச்சா கூட சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. இதான் டிஃபரெண்ட். சரியா, இது உண்மை. பல பேர் சொன்ன உண்மையத்தான் நான் சொல்றேன். சரியா, 30 வருஷத்துக்கு முதல் இருந்த தயாரிப்பாளர்கள் டைரக்டர் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். ஓகேமா,
சரி, இப்ப இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியா இருக்கட்டும், 2017 ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியா இருக்கட்டும், பல வெளிநாட்டு நிறுவனங்கள் பிக் பிரதர்ல இருந்து தான் பிக் பாஸ் வந்துச்சு, வெளிநாட்டு ஷோ. அதுல இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹிந்தியில ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்துச்சு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அந்த ஷோ நடத்துறதுக்கு தலைவர். எவ்வளவோ கோடிகள் அப்பவே 100 கோடிகள் தலைவருக்கு கொடுக்குறேன்னு தான் இருந்தாங்க. பட் தலைவர் என் ரசிகர்களை என்னுடைய லாபத்துக்காக நான் வந்து எதிலையும் பயன்படுத்த மாட்டேன், நான் நடிக்கிறேன் அப்படின்றது தான். சல்யூட் ரஜினி சார். சரிங்களா? அடுத்தது வந்து அந்த பாபநாசம் படம், அதுவும் தலைவருக்கு தான் போச்சு. தலைவர் வந்து எப்பயுமே ரசிகர்களை மனசுல வச்சிருப்பாரு. அதுல கலாபவன் மணி சார் அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் படத்தோட ரொம்ப முக்கியமான இது. அப்ப அந்த டைரக்டரே இதை சொல்லியிருக்காரு, பெரிய டைரக்டர். இந்த சீன் வந்து என்னோட ரசிகர்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பா என்னால நான் தாங்க முடியாது அந்த சீன். அப்ப நான் வந்து இதுல நடிக்கல, தலைவர் நெச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் இந்த சீனை மாத்துங்க நான் நடிக்கிறேன். ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த சீன் படத்தோட முக்கியமான ஒரு முதுகெலும்பு அப்படின்னு. அப்ப அதை எடுத்த படத்தோட அந்த சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். அது டைரக்டரோட ஃபியூச்சரை பாதிக்கும், அவருடைய வெற்றியை பாதிக்கும். அதனால தலைவர் என்ன சொன்னாரு, இன்னொரு நடிகரை போடுங்க அப்படின்னு. இதுதான் என் தலைவர். இதனால தான் அந்த மனசுக்கு தான் அவர் தலைவர். இந்தியன் படம் 96ஆம் ஆண்டு சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தலைவர். தலைவர் வந்து அப்பயுமே வந்து அது சில காரணங்களுக்காக இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு போச்சு. எப்பயுமே தலைவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்மா. சரிங்களா? ஓகேமா. சரி, அடுத்தது வந்து 2000 இது வந்து நான் பேச காரணம் ஸ்டில் நேத்து ஃபுல்லா அந்த வன்மத்தில கலர்ற கூட்டங்களுக்காக, வாயால வடை சுட்டவர்களுக்காக நம்ம உண்மையை பேசியிருக்கோம் தைரியமா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்களுக்கு விருந்து 2025. இப்பதான் சில தகவல்கள் வந்து கிடைச்சிது. ஒரு படம் இல்ல 2 படம் 2025 வர காத்திருக்க. சன் பிக்சர்ஸ் வந்து தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருதை கொடுக்க இருக்காங்க. காரணம் தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு வைரம் அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். இவ்வளவு பெரிய இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு, தமிழ் சினிமா இருக்கு அப்படி என்பதா பல வெளிநாடுகளுக்கு, பல வெளிநாட்டு நடிகர்களுக்கு, பல வெளிநாட்டு ஜனாதிபதிகள், பிரதமர்களுக்கு அப்படி தமிழ் சினிமா ஒன்று இருக்கு அப்படின்றதே அவங்க கண்ணில் பட காரணம் ஒரே ஒரு நடிகர், 3 எழுத்து வார்த்தை ரஜினி அப்படின்னு ஒருத்தர் தான். அப்படி எங்கேயோ நம்மளுடைய மொழியையும் சரி, நம்மளுடைய நாட்டையும் சரி, நம்மளுடைய ஊரையும் சரி கொண்டு போன ஒரு நபர், ஒரு மாமனிதர் தலைவர் அவர்கள். தமிழ் சினிமாக்குள்ள வந்து 50வது வருஷம் அடுத்த வருஷம். அப்ப அதன் வெளிப்பாடா வந்து நம்ம லோகேஷ் அண்ணா அவர்களுடைய கூலி படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அந்த படம் ரிலீஸ் ஆகி 100 நாட்கள்ல கேப்ல ஜெயிலர் 2 அது வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்திருக்கு அப்படின்றது தகவல். வரித்தனமான சம்பவம் மக்களே. சரிங்களா? அடுத்த 2025 இருந்து பாருங்க எப்படி தலைவர் ரசிகர்கள் கொண்டாடுறார்கள். என்னுடைய பங்கு கண்டிப்பா அதுல வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? தலைவரை பத்தி பேசினாலே நமக்குள்ள வரியாது. ஓகே, சரி, அடுத்தது கமல்ஹாசன் அவர்களிடம் மக்களோட ஒரு கோரிக்கை என்னன்னா, ஐயா இந்த பிக் பாஸை விட்டு போயிருங்க ஐயா அப்படின்றதுதான். மக்களே, சீசன் 7 தெலுங்கு அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த பிக் பாஸ் 100 நாள் லைவ், மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த ஷோவை நடத்துறவங்களுக்கு 140 150 கோடி கொடுக்குறாங்கன்னா, நீங்க எல்லா திமிரு, கர்வம், உங்களோட பணபலம் அதெல்லாம் கலட்டி வச்சு போட்டு நீங்க ஒரு நடுவர் மக்களோட கருத்துக்களை இந்த ஷோல ஒரு 2 நாள் சொல்ல வர்றீங்க. அதுக்கு தான் கொடுக்குறாங்க காசு. நாகார்ஜுனா அவர்கள், கிங் நாகார்ஜுனா அவர்கள், சல்மான் கான் சார் அவர்கள், மும்பைக்கு பாஷா அவரா இருக்கட்டும், மோகன்லால் சார் அவர்கள் அங்க கேரளால அவர் தான் பெரிய ஆளு. அவங்களே வந்து மக்களுக்கு பயந்து அவ என்னதான் உள்ளுக்குள்ள இருக்க கான்டெஸ்டன்ஸ் ஒரு ஆட்டிடியூட் பண்ணாலோ இல்ல என்னதான் அவங்க எதிர்த்து பேசினாலோ மக்களோட கருத்தை சொல்றாங்க. அதனாலதான் சீசன் 7ல பல்லவி பிரசாத் அவர்களை பாருங்க, அவர் பண்ணாத சேட்டைகளே இல்லை. ஆனா மனுஷன் நல்ல மனுஷன் தான். சரிங்களா? சோ நாகார்ஜுனா சார் அவர்கள் வந்து மக்களோட கருத்தை அப்படியே சொன்னாரு. பல்லவி பிரசாத் தான் டைட்டில் வின் பண்ணார் சீசன் 7 தெலுங்கு. அந்த சீசனை வந்து ஊரூரா கொண்டு போய் கொண்டாடினார்கள் அந்த டைட்டில் வின்னரை. இப்ப சீசன் 8 தெலுங்குக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. சீசன் 7 தெலுங்குல ரிவ்யூ பண்றவங்களுடைய வீடியோக்களை பாருங்க. அந்த ஷோ வந்து செப்டம்பர் தான் ஆரம்பிக்க இருக்கு. இப்பயே அவங்க ரிவ்யூக்கள் வீடியோக்கள் போடுறாங்க, லட்சக்கணக்கில் வியூ. ஏன் எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு? இங்க ஒண்ணுமே நான் கும்பிடுறாங்க மக்கள். காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அநியாயம். பிரதீப் பெண்ணனி அப்படின்ற மக்கள் நேசித்த ஒருத்தர வெளியில அவர் பண்ணாத தப்புக்காக அவரை வெளியில அனுப்பினது.
அப்ப அதுக்கப்புறமும் இவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அடுத்த சீசன் இவர் தான் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் அப்டேட் வருது. இவரை வச்சு ப்ரோமோ எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 100 கோடி எப்படி விட முடியும்? ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கும் தெரியும் இன்னொரு ஹிட் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச முடியாது. சரிங்களா? கல்கியோ இப்ப இவருடைய இது பெருசா பேசப்படல. இந்தியன் 2 ஒரு நாள்ல முடிஞ்சுது. அடுத்த இந்தியன் 3 மக்கள் கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், இன்னொன்று இருக்கு, வாயால வடதான் சுட முடியும். இதுதான் உண்மை. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் இவரால் விட முடியுமா? 140 கோடி 135 கோடி. ஆனால் அது இப்போ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ மக்கள் சொல்றது என்னன்னா, ஐயா நீங்க இந்த பிக் பாஸை விட்டுருங்க ஐயா, நீங்க வேற என்னவாவது பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா 100 நாட்கள் நம்ம நேர்மையான ஒரு ஷோவை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்றதுதான். ஸோ அதற்காக நேற்று கூட ஒரு அப்டேட் வந்துச்சு. சூர்யா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்காக பண்ண இருக்காங்கன்னு. அது எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை. இவர் தான் இந்த சீசன் 8 பண்ண போறாரு. பட் கமல்ஹாசன் அவர்களாக விலகிட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது அதிசயம் அற்புதம் நடந்து அவருக்கு பதிலாக வேற நபர்கள் அந்த ஷோவை கோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது பல மக்களுக்கு நடக்கிற ஒரு நன்மை தான். சரிங்களா? மக்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது. இங்க இவர் வந்து மக்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கல. நான் தான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. என்ன தெரியும்? எனக்கு தெரியல. சரிங்களா? சோ ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்பயுமே நான் உண்மையத்தான் நான் பேசுறேன்னா, வாயால வடை சொல்ற ஆளு நான் இல்லை. ஆனா கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுக்கின்ற நபர்கள் என்றவங்க எப்படித்தான் கற்பனையா கிரியேட் பண்றாங்க. அமெரிக்கா அதிர்ந்தது, மலேசியா அதிர்ந்தது, சிங்கப்பூர் அதிர்ந்தது. எங்க அதிர்ந்துச்சு? எல்லா ஊர்லயுமே தியேட்டர் காலி. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் என்னோட வாழ்நாள் சரித்திரத்திலேயே 5 பேரோட தியேட்டர்ல படம் பார்த்தது இதுதான். நன்றி.